மூவேந்தர்களின் மாலை மற்றும் துறைமுகம் பற்றி பார்ப்போம். இந்த மாலைக்கு ஷார்ட்கட் பணம் அதிகம் வேண்டும். பணம்னா பனம்பூ, அதிகம்னா அத்திப்பூ, வேண்டும்னா வேப்பம்பூ. இது சேர சோழ பாண்டியர் வரிசையா வச்சுக்கோங்க. இப்போ பார்ப்போம். சேரர்களின் மாலை பனம்பூ மாலை, துறைமுகம் முசிறி அல்லது தொண்டி. சோழர்களின் மாலை அத்திப்பூ மாலை, அவன் துறைமுகம் புகார் துறைமுகம். பாண்டியர்களின் மாலை வேப்பம்பூ மாலை, துறைமுகம் கொற்கை. மூவேந்தர்களின் தலைநகர் மற்றும் சின்னம் ஆகியவற்றை பார்ப்போம். சேரர்களின் தலைநகர் வஞ்சி அல்லது கரூர், சின்னம் வில் அம்பு. சோழர்களின் தலைநகர் உறையூர் அல்லது புகார், சின்னம் புலி. பாண்டியர்களின் தலைநகர் மதுரை, இவர்களுடைய சின்னம் 2 மீன்கள். சங்ககால பெண்பால் புலவர்கள் பற்றி பார்ப்போம். ஔவையார், வெள்ளி வீதியார், காக்கை பாடினியார், ஆதிமந்தியார், பொன்முடியார். இவர்கள் சங்ககால பெண்பால் புலவர்கள் ஆவார்கள். ஔவையார், வெள்ளி வீதியார், காக்கை பாடினியார், ஆதிமந்தியார், பொன்முடியார். இங்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, சங்ககால பெண்பால் புலவர்களில் பொருந்தாதவர் யாருன்னு கேட்பாங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எகிப்து அரசன் 2ஆம் ராம்செஸின் பதப்படுத்தப்பட்ட உடல் திறக்கப்பட்ட போது தொல்லியல் அறிஞர்கள் அவருடைய நாசியினுள்ளும் அடிவயிற்றினுள்ளும் கருமிளகு கதிர் அடைக்கப்பட்டிருப்பதை கண்டனர். இவ்வாறு பதப்படுத்தி உடலை பாதுகாப்பது பண்டைய நாட்களில் பின்பற்றப்பட்ட முறையாகும். இதில் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, மலபார் கருமிளகு கொண்டு பதப்படுத்தப்பட்ட உடல் யாருடையன்னு கேட்பாங்க. எகிப்து அரசன் 2ஆம் ராம்செஸிஸ். இந்திய வணிகர்களால் ரோம பேரரசுக்கு விநியோகம் செய்யப்பட்ட பட்டு மிக முக்கியமானதாக கருதப்பட்டது. ரோம பேரரசர் ஆரிலியன் இந்திய பட்டானது எடைக்கு எடை தங்கம் கொடுத்து பெற தகுதியானது என அறிவித்தார். இதில் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, இந்திய பட்டானது எடைக்கு எடை தங்கம் கொடுத்து பெற தகுதியானது என அறிவித்த அரசர் யாருன்னு கேட்டா ரோம பேரரசர் ஆரிலியன்.